ஹாய்! இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, எனக்கு 4:00லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னதான் நம்மளுக்கு உடம்பு டயர்டா இருந்தாலும், ஃபெஸ்டிவல் டைம்ல என்ன ஒரு உற்சாகம் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வந்தோனே பார்த்தீங்கன்னா, சாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணேன். இன்னைக்கு நல்லபடியா வேற இருந்து முடிச்சு, லாஸ்ட் நாள் ஃபைனல் டே இல்லையா? அதனால நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு, நல்லபடியா இன்னைக்கு பூஜை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு முதல் வேலையா உளுந்து ஊற வைக்க வந்துட்டேன். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/4 போட்டு ஊற வச்சிருந்தேன். இன்னைக்கு டே ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கும். அதிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ, அதனால சேர்த்து தான் ஊற வச்சிருந்தேன். ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு நல்லா கூலிங் தண்ணீல அது வந்து சூப்பரா நம்மளுக்கு உப்பரி குடுக்கும். ஸோ, நீங்களும் அதே மாரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட்ல உங்களுக்கு இந்த வடை எப்படி வந்ததுன்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தர்ஸ்டே நைட்டு விளக்கி வச்ச சாமான் எல்லாமே கவுத்திட்டு இருந்தேன். கவுத்தி முடிச்சதும், வாசல பெருக்கி துடைக்கலான்ட்டு வெளிய போயிட்டு, வாசல பெருக்கி துடைச்சு முடிச்சுட்டு, ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடையும் பெருக்கியாச்சு. வீட பெருக்கி முடிச்சுட்டு, சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா, அறக்க பறக்க பண்ண முடியாது இல்லையா? இது ஒரு சைடு, அது ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும், ரொம்ப நிம்மதியாவும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, சூப்பரா பிரசாதம்லாம் வச்சு நாங்க நல்லபடியா படைச்சு, சாமி கும்பிட்டோம். வீட்ல வந்து அவருக்கு மாவிளக்கு போட்டிருந்தேன். கோவில்ல வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். 2மே அவருக்கு இன்னைக்கு சூப்பரா போட்டு முடிச்சாச்சு. என்னோட வேண்டுதலும் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. என்ன வேண்டுதல்ன்றத நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு பொறுமையா. இப்ப சொல்லல. நெக்ஸ்ட் வ்ளாக்ல சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லபடியா வந்து நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஹஸ்பண்ட் தான் அன்னைக்கு தீபாராதனை காமிச்சிருந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 11:30 போல ஆயிடுச்சு. திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவரோட பிரசாதம் கிடைச்சது. அவரோட கல்யாணம் வந்து முடிஞ்சதும் அன்னதானம் போடுவாங்க. விருந்து வைப்பாங்க. ஸோ, அந்த விருந்துல நாங்க போய் கலந்துக்கிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு செகண்ட் ரோல தான் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ, அந்த மாரி போய் கலந்துக்கிட்டோம். நாங்க எடுத்துட்டு போன சக்கரை பொங்கல் பிரசாதமும் நல்லபடியா எல்லாருக்கும் குடுத்து முடிச்சுட்டு, ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து நான் உளுந்த வடை மிச்சம் மாவு எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாவு தான். அந்த மாவுல தான் அம்மா வடை சுட்டுருந்தாங்க. சுட்டதும் அதுக்கப்புறம் அது கூடவே ஃபில்டர் காஃபி போட்டு குடுத்தாங்க.